ஓஹோ எந்தன் பேபி. இப்ப ரீசெண்டா ஓஹோ எந்தன் பேபி இந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்ப வெளியாயிடுச்சு. இந்த படத்துல விஷ்ணு விஷால் அவங்களுடைய தம்பி ருத்ரா அந்த படத்துல அறிமுகம் ஆகுறாரு. இவருடைய அந்த ஸ்டைல் அந்த கேரக்டர் ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அப்படியே காலேஜ் ஸ்கூல் பையனா வர்றாரு. அதுக்கப்புறம் வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் இப்படி 3 ஸ்டேஜ்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இவருடைய கலகலப்பா நல்லா அந்த ஃபேஸ் நல்லா இருக்கு. ஓரளவுக்கு எடுப்பா இருக்கு. இருந்தாலும் இவர் பார்த்தா ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருக்காரு. அந்த ஆக்ஷன் ஹீரோவுக்கு உண்டான அந்த ஃபேஸ் இல்ல. நல்லா ஜாலியா கலகலப்பா இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 2ல ரொமான்ஸ் இவருக்கு ஓரளவுக்கு வருது. அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணும் போல. ஏன்னா சட்டுன்னு அவர் முகம் வந்து ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. விஷ்ணு விஷால் அவங்களுடைய முகத்தை பார்த்து பார்த்து இவர் வந்து அவருடைய சாயல் இருக்கிறதுனால சட்டுன்னு முகம் ஞாபகம் வரமாட்டேங்குது. படத்துல விஷ்ணு விஷால் இருக்காங்க. அவங்க கதை சொல்றாங்க. அவங்களுக்கு இந்த படத்துக்குள்ள கேரக்டர் இருக்கா அப்படின்னு எந்த அளவுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ட்ரெய்லருக்குள்ளார மிஸ்கின் வராரு. மிஸ்கின் பார்த்தா அந்த படத்துல டைரக்டரா வராரு. டைரக்டருக்குள்ள டைரக்டரா என்னப்பா அது மிஸ்கின்லாம் வராரு. அவருக்கு இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் கொடுப்பாங்களா இல்ல சும்மா ஒரு ஒரு விளம்பரத்துக்காக அவர் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி படத்துடைய ஹீரோயினுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும் போல. ஏன்னா அவரை சுத்தி இந்த படம் வரும் போல. ஹீரோயின் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காங்க. இந்த படத்துல வில்லனை பெருசா காமிக்கல. அதனால இது ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியா கூட இருக்கலாம். ஜென் மார்டின் இவங்களுடைய பியூட்டி மியூசிக் நல்லா இருக்கு. இந்த படத்தை கிருஷ்ணகுமார் ராமகுமார் இவரும் ஒரு அறிமுக டைரக்டர் தான். இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் படம். ஹீரோவும் ஃபர்ஸ்ட் படம், டைரக்டரும் ஃபர்ஸ்ட் படம். பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. எது எப்படியோ படம் பார்க்கறதுக்கு அப்படி இப்படின்ட்டு நிறைய கலகலப்பான சீன்ஸ்லாம் இருக்கு. ஆனா ஒரு மெச்சூரிட்டியான சீன்ஸ் அந்த எமோஷனல் இந்த ட்ரெயிலர்ல எதுவும் காண்பிக்கப்படலை. கண்டிப்பா ஒரு எமோஷனலும் அந்த ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து சொதப்பாம ஸ்பீடா இருந்ததுன்னா கண்டிப்பா படம் ஹிட் அடிக்கும். அது எந்த டவுட்டுமே இல்லை. ஓகே எஸ் ஓஹோ எந்தன் பேபி இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட் சந்திப்போம்.